நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடியும் சரி, இல்லை ஸ்டேட் போலீஸும் சரி, ஆர்மியும் சரி, வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கும். ஹைட்டு இருக்குது 170, ஆனால் வெயிட் எவ்வளோ இருக்குங்கிறது எவ்வளோன்னு தெரியல கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா வெயிட் வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் வெயிட் இவ்வளோ இருக்கணுங்கிறது நோட்டிஃபிகேஷனில் என்றைக்குமே மென்ஷன் பண்ணதே கிடையாது, மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மனிதனோட இயல்பான ஒரு 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 உடம்போட ஒரு விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான ஹைட் வெயிட் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஹைட்டாக தெரிவாங்க ஆனால் வெயிட் இருக்காது. இன்னொருத்தவங்களுக்கு வெயிட்டாக தெரிவாங்க ஆனால் ஹைட் இருக்காது. ஒருத்தவங்களுக்கு நார்மலாக ஹைட்டு, அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, அந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ தான் மனிதனுக்கு. அதனால தான் என்றைக்குமே நோட்டிஃபிகேஷனில் வெயிட்டு மென்ஷன் பண்ணாத காரணம். வெயிட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 170 இருக்கீங்கன்னு ஹைட்டு. அந்த 170 ஹைட்டில் உங்களுக்கு 56 மேலே இருந்தீங்கன்னா போதும். மினிமம் 56 இருக்கீங்க, இல்லை 58 இருக்கீங்க, 57 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஒல்லியாக தெரியாது, ஃபிட்டாக தெரியும். நீங்கள் அது கீழே 50 கீழே இருக்கீங்க, 52 53 இருக்கீங்க அப்படின்னா, 170 ஹைட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹைட்டு ரொம்ப உடம்பு ஒல்லியாக தெரியும். 56க்கு 58 60க்குள்ளே பேசிக்காக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு ஃபிட்டாக தெரியும், ரொம்ப ஒல்லியாக தெரியாது, ரொம்பவும் குண்டாகவும் தெரியாது. அதனால தான் என்றைக்குமே எந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் ஆர்மியும் சரி, எஸ்எஸ்ஸும் சரி, அப்புறம் ஸ்டேட் போலீஸும் சரி, எதுலேயுமே வெயிட் இண்டிகேட் பண்ண காரணம் இதுதான். நீங்கள் 60 தாண்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 18 வயசுன்னு வச்சுக்குவோம். 18, 19, 20, 21, 22 வயசுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் பசங்களுக்கு வெயிட் போடாது. 98% பசங்களுக்கு வெயிட் போடாது. அது ரொம்ப ஒல்லியாக இருக்கிற வயசு. அந்த வயசில் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு ஃபிட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுதான் மெயினான விஷயம். அதனால தான் நோட்டிஃபிகேஷனில் என்றைக்குமே இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதில்ல. இந்த வெயிட்டு பேசிக்காக 56க்கு 58 இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். வெயிட் அழகாக வந்துடும், வெயிட்டு போதுமான வெயிட் ஆயிரும். நீங்கள் 60 வெயிட் இருக்கீங்க, 60 கிலோ இருக்கீங்க, 60 கிலோவுக்கு மேலே இருக்கீங்க, 62, 65, 70 அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஹைட்டுக்கு செட் ஆயிரும். ஒருத்தவங்க ஹைட்டு 170க்கு மேலே இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு செட் ஆயிரும். 170, 170, 78, 80 அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 65, 70, 75 வரைக்கும் ஃபிட்டாக இருக்கும், ஓவர் வெயிட் தெரியாது. நீங்கள் கொஞ்சம் 170க்கு இடையில இருக்கீங்க, 172 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கே 70க்கு மேலே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் குண்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு ஓவர் வெயிட் காமிக்கும், உங்களுக்கு ரீமெடிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் குறிப்பிட்ட வெயிட்டில் உடம்பை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் வெயிட்டில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். வெயிட்டை மேக்ஸிமம் யாருமே கவனிக்கிறதில்ல. ஸ்பெசிஃபிக்காக டிபார்ட்மெண்ட்லேயுமே வெயிட் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி இல்லை. நம்மளை பார்க்கும்போது தெரியும், இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் கரெக்டாக இருக்குது, உடம்பு ஒல்லியாக இல்லை, ரொம்ப ஒல்லியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக பார்த்து கணிச்சிடலாம். நமக்கு தெரிஞ்சிடும், அப்போவே தெரிஞ்சிடும் நம்ம ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஈஸியாக கணிச்சிடுவாங்க. நமக்கே தெரியும் இந்த வெயிட் போதும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் உடம்பு ரொம்ப ஒல்லியாக இருந்ததுன்னா ஓரளவு பேசிக்காக ஏற்றி வச்சுக்கோங்க. உடம்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிடுங்க. அதனால் எந்த நோட்டிஃபிகேஷன்லேயுமே இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. அதனால் வெயிட்டை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை. ஹைட் மினிமம் 170 இருந்தாவே நீங்கள் ஈஸியாக எலிஜிபிள் ஆகிடலாம். மற்றபடி எஜுகேஷன், அதாவது எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து பாஸ் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். அடுத்த வருஷம் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.